இது இன்னுமா அந்த சும்மா அந்த காத்து வாக்கல 2 காதல் அப்புறம் அது என்ன படம் அது தானா சேர்ந்த கூட இப்படியேவா இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு சினிமா? ஆப்பை நம்பி ஆப்பை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. அவர் தான் ப்ரோ வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. அவர் தான் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. ஐயோ படம் நிஜமா சூப்பராக இருக்குது சார். ஃபஸ்ட் ஷோ போனோம் FDFS பால்கனி எல்லா ஆக்டர்ஸுமே வந்திருந்தாங்க. நிஜமாக சரியல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி 2040 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நிஜமாலே அதே மாதிரி தான் இருக்குது படத்தில் பார்க்குறதுக்கு. நிஜமாக ஒரு சொதப்பலும் பண்ணலை. இருக்கலே டாப் கிளாஸ் ஆக்டிங்னா SJ சூர்யா ஆக்டிங் தான். அதில் அந்த ஒரு டான்ஸ் ஒன்று போகிறா ட்ரெண்டிங், அதெல்லாம் செம காமெடி. அதுக்கப்புறம் சீமானோட ஆக்டிங் எப்படி சொல்லணும்னா அவர் வந்து தமிழ் புலவர் அந்த மாதிரியே காமிச்சிருக்காங்க அவரை. அதனால ரொம்ப நல்லா இருக்கு படம். எப்படி போர்லாம் எப்படி போச்சுனே தெரியல, டைம் எப்படி போச்சுனே தெரியல. ஆக்சுவலி செம காமெடி படம், ஃபன்னு வந்துச்சு, எமோஷன்ஸ் வந்துச்சு, மிக்ஸ்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அதுக்கான இன்ட்ரோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. புத்தகங்களில் படத்தில் எதுவுமே இல்லை ஆக்சுவலி, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு, மோர் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. இது அது மாதிரி தான் ப்ரோ. இது வந்துட்டு எப்படின்னா ட்விஸ்ட் எதுவும் இல்லை, போர் அடிக்காமல் அப்படியே ஒரு படத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து ஏந்துக்கு தோணவே தோணாது. அப்படியே அது மாதிரியே இருக்கும் படம். கண்டிப்பாக PRக்கு 4வது 100 crores. ஐயோ ப்ரோ அவர் தான் ப்ரோ வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. அவர் தான் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு. ஐயோ என்னமா நடிச்சிருக்காரு, எப்படி அவ்வளோ ஆக்டிங், அவ்வளோ எமோஷன், அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல அவ்வளோ காமிக்கிறாரு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அவர் மாதிரி கிளைமேக்ஸ்லாம் எங்கேயோ வச்சுட்டாங்க ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க ப்ரோ. அதாவது ஹியூமன் எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்ன எவ்வளோதான் ஆப்பு எவ்வளோதான் எவால்வ் ஆனாலுமே ஹியூமன் எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு செம மெசேஜோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. அதோட ஃபன் எலமெண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் கேட்டேன், அதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆப்ஸ் எல்லாம் வச்சு யாரும் லவ் பண்ணாதீங்க. ஒரு பர்சனுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி நல்லா அவங்க 2 பேருக்குமே அட்டாச் ஆகுதா, கமிட் ஆகுறாங்களா, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது படம். நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமாக இதில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் இல்லை, லவ்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப். பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்னா அதுக்கு தனியாக இருக்குது, லவ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இது வந்து தெளிவாக எடுத்திருக்காங்க அந்த படத்தில். அதனால் நல்லா ஓடும் இந்த படம். கண்டிப்பாக 100 crore அடிக்கும். LAK டியூடு எல்லா படமே பிரதீப் ஆக்டிங்னாலே செம்மையாக போச்சு, நல்ல ரீச் ஆச்சு. இதுவும் கண்டிப்பாக ரீச் ஆகும். அனிருத் மியூசிக் செம்மையாக இருந்தது தலை, பெஸ்ட்டு. அனிருத் தீமாலாம் நாங்களாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம் தலை. சரியான படம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். SJ சூர்யாலாம் சொல்ல ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எல்லாமே SJ சூர்யா ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். SJ சூர்யாலாம் சரியான படம். SJ சூர்யா இது வந்து SJ சூர்யா ஃபேன்ஸ்லாம், பிரதீப் ஃபேன்ஸ், SJ சூர்யா ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். SJ சூர்யா நல்ல ஆக்டிங்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இந்த ஆக்டிங்கும் சரி, அவர் கோவப்படுறதும் சரி, இல்லை அவர் யோசிக்கிற அந்த திங்கிங் எல்லாமே நல்லா இருந்தது. அவர் அந்த ப்ராசஸ் எல்லாமே அவர் பண்ணுறதே ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக, ஆனால் நல்லா இருந்தது. அவர் கிளைமேக்ஸ் பற்றிலாம் எதுவுமே இல்லை படத்தில், வந்து எங்கேயுமே லாகே இல்லை. நல்ல படம், நல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா வந்து பார்க்கலாம். அப்போ ஆப்பை யாருமே நம்பாதீங்க, ரியல் லைஃப்பில் போய் லவ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் அந்த ஃபீலிங். ஆப்பை யாரும் பார்த்துட்டு பிளைண்டாக நம்பாதீங்க. இப்போ ஃபேக் ஐடி எதோ வருது, அது எதுவுமே ஆப்பை நம்பி ஆப்பை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் நேரில் போய் பேசுகிறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி லவ் பண்ணுங்கள். நல்லா இருங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு அந்த கான்செப்டே எடுத்துகிட்டே வராதிங்க. ஃப்ரெண்டு லவ் அப்படின்றதெல்லாம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, லவ்னா லவ், அதுதான் தலை. இதான் நீங்களே பார்க்குறீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பொண்ணு தற்கொலை பண்ணுறானுங்க, இதெல்லாம் நடக்குது. அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ இந்த இன்ஸ்டாகிராமில் பேசுது பார்த்தா ஃபேக் ஐடியா இருக்குது. அவன் மனசு வச்சு ஆளை ஏங்கன்னா போய் செத்துடுறான். அந்த மாதிரிலாம் நடக்கூடாது தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், பார்த்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பிஜே அனிருத்தில் சும்மா சொல்லுவீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. நான் சொல்கிறத நேரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தாறுமாறாக இருக்குது. பிரதீப் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. SJ சூர்யா கலக்கிட்டாரு. படம் சூப்பர் படம். நீங்கள் காமெடி நல்லா இருக்கு. சாங்ஸு அதான் அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறமா ஹீரோயினி பற்றி அவ்வளோவா கேரக்டர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயினி தான் அது மெயின். ஃபோன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்கண்ணா. ஃபோன் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நேச்சர் எல்லாத்தையும் நல்லா பழகணும், அதெல்லாம் சொல்ல வராங்களா. நேரம் காமெடிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு. எப்பவும் போல பயங்கர மாட்டாருண்ணா, அவரு சூப்பராக இருந்துச்சுக்கிறாருண்ணா. லவ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லா. SJ சூர்யா சார் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் டான்ஸும் நல்லா இருக்குது. லவ் பண்ணுறது உண்மையாக ட்ரூவாக பண்ணணும். இந்த மாதிரி ஆப் இதை வச்சுலாம் டேட்டிங் ஆப் அதெல்லாம் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி
ப்ரோ லவ் கான்செப்ட் தான் ப்ரோ. 2040 வந்து நம்மளோட சென்னை எப்படி இருக்கும், அதாவது 2 பேருக்கு நடுவில் எப்படி ஒரு ஆப்னால பிரேக்கப் ஆகுது, அதனால அது ஒரு கான்செப்ட். பிரதீப் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, அனிருத் அந்த ரோபோட்டுக்கு சூப்பராக பண்ணுறாரு வாய்ஸ் ஓவரு. சீமான் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாண்ணா. அந்த வில்லேஜில் இருக்க மாதிரி எமோஷன் சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த ஃபோனெல்லாம் விட்டு நம்ம நேச்சுரலாக லவ் பண்ணோம் அந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா. பியூரா இருக்கணும், லவ்னா ஆர்கானிக்கா பியூரா அந்த மாதிரி சொல்றாருண்ணா. சூப்பர். பழைய காலத்துக்கு ஓகே, நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு, ஒர்த்து தான். சீமா கேமியோ ஆகணும், சும்மா வந்துட்டு போயிட்டாரு ப்ரோ, அவள் தான். ஒரு இதயம் செய்கிற வேலையை ஒரு ஆப்பால் என்றைக்குமே செய்ய முடியாது. என்ன தான் டெக்னாலஜி 2040 இருந்தாலும் 2140 இதை தானே சொல்கிறாங்க. ஆனால் சங்கர் சாருக்கு அப்புறம் யார் இது மாதிரிலாம் பண்ண போகிறான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அயலான்லாம் வந்தது, ஓகே நல்லா இருந்தது. பட் இந்த படத்தை இன்னும் சூப்பரான ஒரு பிரம்மாண்டமாக செம்மையாக காமிச்சிட்டாரு. ஒரு தானா சேர்ந்த கூட்டம் ஒரு 400 ரவுடி தான் படத்தை எடுத்தவராப்பா இதை போய் எடுத்தாரு அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஆச்சரியம். பூ கட்டி பூ விற்கிறக்கா ட்ரோனில் அனுப்பிச்சி விட்றாங்க வீட்டுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது படமே. அப்புறம் அந்த லவ் பிரதீப் ரங்கநாதனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த லவ் எல்லாம் அப்படியே ஜாலியாக போகுது. என்னை கேட்டால் யோகி பாபு சமீப காலத்தில் வெயிட்டாக பண்ண காமெடி ஒரு சில படம் இருக்குதுல்ல, இப்போ ஜெயிலர் இது மாதிரிலாம், அதில் எனக்கு தெரிஞ்சு வெயிட்டாக பண்ண காமெடினா எனக்கு இந்த படம். இப்போ ரீசெண்ட் டைம் ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, அதுக்கெல்லாம் தியேட்டரே சிரிச்சுன்னே இருந்தாங்க. அவர் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த WWE ஒரு R-Truth மாதிரி இருக்குது, கிளிப்புலாம் கலர் கலராக போட்டுன்னு வேறு மாதிரி இருக்கிறாரு, புக்கர் டி மாதிரி இருக்கிறாரு ஆள். ஒரே சிரிப்பு தான், ஃபன்னு தான் படம், சிரிச்சுன்னே இருந்தோம். அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆனாலும் அந்த பொண்ணு புருஷன் செத்துட்டாலும் நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ரோல் அது. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னே இருப்பீங்க. இல்லைண்ணா, விக்னேஷ் சிவன் வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நயன்தாரா மேடம் வந்து உண்மையாலே ஏன் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஏன்டா விக்னேஷ் சிவன்லாம் ஒரு ஆளுன்னு போய் நயன்தாரா பண்ணான்னு இன்னைக்கு அந்த வார்த்தையை உடைச்சிருக்கிறாரு விக்னேஷ் சிவன் தன்னோட உழைப்பு மூலயமா. ஒர்த்துங்க, அந்த ஆள் ஒர்த்து உண்மையாக. அஜித் சாரை வச்சு கூட படம் பண்ணலாம், அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிட்டார். அதாவது தீமா சாங்கும் அந்த இன்னொரு சாங்கு எனக்கேன யாரும் இல்லையே ஒன்ஸ் மோர் போடலை அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்கு. படமே கலர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஒரு அமக்கலம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. பா, அவருக்கெல்லாம் வயசு நான் 50 இல்லை 20 அப்படி ஒரு அமர்கலம் சேஷ்டை. கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த மயிலிறகை சாங் போட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு ஆட்டம் சூப்பராக இருந்ததுங்க படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே பின்னி எடுத்துட்டாங்க. ஒரு ஹாலோவன் பார்ட்டின்னுட்டு போவாங்க, அந்த கோமாளி படத்தில் கூட இருப்பார் பாருங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டு, அவன் அந்த ஹீரோயினோட ஃபஸ்ட்டு அந்த லவ் அந்த ஆள்லாம் மந்திரவாதி கெட்ட போட்டுன்னு மிட் நைட்டில் வரான், ஒரே சிரிப்பு தான். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. வர்றவங்க எல்லாருமே ஃபன் பண்ணுறாங்க. சோஃபா தம்பி, அப்புறம் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அந்தனன் இவங்கெல்லாம் கூட படத்தில் வராங்க. ஃபுல்லாக அந்த நம்ம இன்ஸ்டாவில் யாரெல்லாம் பார்த்தோமோ வராங்க. சீமான் சார் செம்மையாக பண்ணிட்டார். நாம் தமிழர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது படம். அதுதான் ஸ்கிரிப்டில் சார் கொஞ்சம் வந்து நடிச்சுட்டு போங்க சார்னா இவர் இறங்கி ஸ்கிரிப்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணியிருக்கிறார் போல். ஏன்னா இவர் ஒரு டைரக்டர் தானே, நல்லா பண்ணியிருக்கிறாரு. எனக்கு சீமானே பிடிக்காதுரா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சீமான் அவர்களே பிடிக்கும் இந்த படத்தில். அப்படி ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படத்தை இன்றைக்கி ஃப்ளாப்பு நினச்சி தான் போனேன். ஏன்னா விக்னேஷ் சிவன் சொதப்பிடுவாப்பில், அவுடேட்டடு அப்படின்னு நினச்சி போனான். இன்னொன்று பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃப்ளாப்புடா அப்படின்னு நினச்சேன், காப்பாற்றிட்டாங்க படத்தை. நல்லாவே இருக்குது படம், நல்லாவே வந்துருக்கு. எது என்ன இன்னுமா அந்த சும்மா அந்த காற்று வாக்கில் 2 காதல், அப்புறம் அது என்ன படம் அது தானா சேர்ந்த கூட இப்படியே வா இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கு சினிமா பாரு எப்படி பண்ணுறான். இன்னும் இவர் என்ன இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு ஒரு யோசனை வந்தது. வேறு லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. ஒரு சங்கர் சாரோட பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டார் இந்த எல்லைக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு லைக் பண்ண வச்சிருச்சு எல்லாரும். மெசேஜ் அருமையான மெசேஜ். ஒரு எந்திரனில் எப்படி ஒரு மெசேஜ் இருக்கும், என்னதான் ரோபோவாக இருந்தாலும் அந்த ரோபோக்கு தெரியாது தீயில் ஒரு பொண்ணு நிர்வாணமாக இருக்கும்போது அதை தூக்கிட்டு வரணும்னு அப்படி ஒரு மெசேஜ் இருந்ததில்ல. அது மாதிரி பல இடத்துல மெசேஜ் வச்சுக்கிறாங்க இந்த எல்ஐகே படத்தில். ரொம்ப நல்ல ஒரு படமாகவே வந்திருக்கு. இந்த பொண்ணு கீர்த்தி ஷெட்டி, அப்புறம் மாளவிகா, எவ்வளோ பேர் VTV கணேசன், எவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க படத்தில். நல்ல நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா எந்த ஒரு ஆபாசமாக எந்த ஒரு விஷயமும் இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படமாகவே இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக கலர்ஃபுல்லாக உழைச்சிருக்கிறார். இந்த மனுஷங்களுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரை தருவோன்ட்டு விக்னேஷ் சிவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. கொடுத்த பட்ஜெட்டுக்கு தரமாக கொடுத்துருக்குறாரு.